சார் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்கள் பிக் பாக்ஸுக்கு வரேன். நான் எனக்குள்ளே நிறையா இருக்குது. ஏழை பசங்களுக்கெல்லாம் நான் வந்து 350 ரூபா சட்டையை விட இன்னும் கம்மியாக கொடுக்கணும். என்னை நம்பி 10 குடும்பம் இருக்குது. பிடெக் படிக்கக்குள்ளேருந்து 1ஆவதுலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் தான். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 12ஆவது வரைக்கும் படிக்க வச்சேன். காலேஜ் வந்து சென்டாக் மூலயமா ப்ரெஸ்ட்டு காலேஜுக்கு போனான். அது வெளியே வரக்குள்ள 9.2% மார்க் எடுத்திருந்தான். ஓ, இப்போ என்னுடைய பிள்ளை படிச்சதுனால எனக்கு ஏதோ வயசான காலத்துலையாவது அம்மாவுக்கு ஒரு துணையாகவும் ஒரு பாதுகாப்பாக, படிப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கேமரா முன்னாடி நின்று யதார்த்தமாக சிரிச்சிட்டு வீடியோ போடுற செல்வி அம்மாவை எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் வாழ்க்கை, பர்சனல் லைஃப், ஃபேமிலி பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியாது. கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஏன் கேட்குற? அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே அப்பா கிடையாது. அம்மா வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்குள்ளேயே இறந்துட்டாங்க. அண்ணனுங்க தான், 2 அண்ணனுங்க 2 தம்பிங்க தான். அப்படிலாம் பாசமாக தான் இருந்தோம். மேரேஜ் பண்ணக்குள்ளே தான் வீட்டுக்கார் வந்து 2 பசங்க வயிற்றுல 1 கையில் 1 இருக்கக்குள்ளேயே அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்படி சின்ன வயசு. ஆமாம். எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து 20 வயசு இருக்கும். 94ல் கல்யாணம் ஆச்சுமா. 20 வயசு இருக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க பிறந்தது விட்டுட்டு போய். ஆமாம். அப்படியே சண்டை, கல்யாணம் பண்ணி உள்ளார போகக்குள்ளேயே சண்டை. அதெல்லாம் பெரியவங்க சமாதானப்படுத்தி அதெல்லாம் ஸ்டேஷனுக்கெலாம் போய் சமாதானப்படுத்தி தனி குடும்பம்லாம் வச்சு தான் குழந்தைங்க பிறந்தது. அவர் அப்பயுமே அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பாவோட போகிறேன்னு சொல்லிட்டு போராட்டம் தான். என்னை அடித்ததெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்களோட சொந்தக்காரங்க. ஆமாம். எனக்கு நிறைய அதெல்லாம் சொன்னார். என் பையன் சாகலாம் போயிட்டோமா. என் பையன் மூஞ்சி இப்படி பார்த்தோம்னா அப்படியே என்னே பார்ப்பான், பெரியவன். சின்னவன் கழுத்தே கட்டி பிடிச்சிருக்கோம், அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் போய் சாவ போகலே இந்த மாதிரி பொம்பளை பசங்க தான், அக்கா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, குழந்தைக்கோசம் பாருங்கன்னா குழந்தைக்காக அன்றைக்கி எடுத்த முடிவுதாம்மா. அன்றைக்கி குழந்தைக்காக எடுத்த முடிவு, இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்காக எடுத்த முடிவு. 350 ரூபாய்க்கு சட்டை கொடுத்து அதுங்க நல்ல மாதிரியே போய் படித்து அதுங்க ஒரு பெரிய ஆளாகி, அதேமாரி இப்போ கிரிக்கெட்டில் இந்த அளவுக்கு தூக்கி விட்டு பண்ண பிற்பாடு ஒரு நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடுல ஒரு ஃபுட்பாலுக்கு அங்கே போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபுட்பாலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. நமக்கு தெரியாது அதெல்லாம் என்ன பண்ணுறது போகட்டுன்னு கடந்து வந்த பாதையில் ஒரு வேளை சாப்பாடு இருக்காது, சொந்த வீடு கிடையாது. ஒருத்தவங்க வீட்டில் ஒட்டு தண்ணியெல்லாம் போய் படுத்துருக்குறம்மா என் பையனை வச்சுக்கின்னு. கேட்டு பாருங்கள். அப்படிலாம் இருந்து, ஆனால் எங்கள் பையன்கிட்ட சொல்லுவேன், என் பையன் பேர் சிவபாலன், நீ படிச்சியாதான் நான் பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாதுமா. அதுக்கு ஒரு வீடு வேணும், உன்னை நம்பி ஒரு பொண்ணுக்கு ஒரு வீடு வேணும். என்ன மாதிரி வந்து ஏன்னா எங்கள் பையன் என் கூட இருந்து பார்த்ததுனால அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். அங்கே போகக்கூடாதுன்னா போக மாட்டான். அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டு வரேன்னா என்ன இப்போலாம் என்ன காசு என்ன சம்பளம், வெறி கூழ் காய்ச்சி வச்சுட்டு போவோம்மா. கேட்டு பாருங்கள், வெறி கூழ் தான். அந்த கூழே 2 வேளை குடிங்க. வேலை மேலே சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அதை கொடுத்து அனுப்புவேன். இப்போ ஜல்லிப்பட போனால் பிரியாணி வாங்கி தருவாங்க, சாப்பாடு வாங்கி தருவாங்க. அதை பையனுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லி எனக்கு சைக்கிள் வச்சுருப்பான். அப்போ எடுத்தாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருப்பான், படிச்சுன்னு உட்காந்துருப்பான். இன்றைக்கி எங்கள் பையன் பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸாக இருக்கான். நேர்மையான ஆகிட்டாங்களா? அதை மாதிரி ஒரு யார் என்ன மாதிரி கஷ்டப்படுற பேரண்ட்ஸுக்கும் சரி, தனியாக பயணிக்கிறவங்களுக்கும் தன்னம்பிக்கையோட புள்ள மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் என் புள்ள மேலே நம்பிக்கை வச்சேன், என் பிள்ளை என் மேலே நம்பிக்கை வச்சான். நான் இந்த அளவுக்கு இந்த 54 வயசு இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள்மா. இன்னைக்கா? ஆமாம். சொல்லலை, ரொம்ப பரவாயில்லம்மா. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே செல்லமாக தாம்மா இருந்தேன். இந்த தாலி கட்டி குழந்த பிறந்ததுலேருந்து நிறையா கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிட்டோம்மா. வீடே இல்லாமலாம் எல்லாமே எங்கள் பையனே கூட்டு, ஒரு வாடகை வீட்டில் இருக்குள்ள ஒரு பையனே கூட்டு, அவ்வளோ ஒரு வாடகையே கொடுக்க முடியாது. உனக்கு அப்படி ஒரு அக்கறையாக இருந்தால் ஒரு மரத்தங்கீழே கூட கொண்டு போய் வச்சுக்கின்னு குடும்பம் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஆமாம். அதுக்கப்புறம் எங்கள் பையன் அந்த காலேஜ் டைமில் எனக்கு தெரியாமல் வேலைக்கு போய் 2000 ரூபா வாடகையில் என்னை கொண்டு போய் வச்சான். அப்போ வந்து பாத்ரூம் லெட்டின்லாம் இருக்க வெளில தான் போனோம். அந்த ஒரு வீட்லேயே பாத்ரூம் லெட்டிலும் பார்த்து அவன் தலையெடுத்து, நம்ம அம்மா அவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தாங்க, நம்ம அம்மாவை நல்லா வச்சுக்கணும்னு பெற்ற பிள்ளைங்க நினைக்குதுங்க. அதுவே நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் புள்ள மேலே நம்பிக்கை வைக்கணும். புள்ள எங்கே போனாலும் ஒரு இதுவாக இருக்கணும், படிக்க வைக்கணும் முதல்ல. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்காத வேலை இல்லை, எல்லா வேலையும் பார்த்து படிக்க வச்சு லெட்டின்லாம் வாரி கொட்டி இருக்கிறேம்மா நான்.
அதனால தான் இப்போ கடை தம்பிங்களுக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆகி முட்டுக்கட்டை மாரி உட்காராதம்மா, எனக்கு யாராவது கூப்பிட்டா போம்மா, சின்ன சின்ன ஆடு கூப்பிட்டா போ, பிட் பாக்ஸில் நம்பரை தேடினானுங்க 3 பேரும். நம்பரை போடுறாங்கல்ல அதை தேடினானுங்க. கடைக்கு வர்றவங்களாம் சில ஆலோசனை சொல்லக்குள்ள அது எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்குள்ள ரொம்ப இது பண்ணக்குள்ள தான் அன்றைக்கி நைட்டு ரொம்ப ரீச் ஆகி இப்போ எல்லாமே எங்கள் தம்பிக்கே ஃபோன் அடித்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தாலே உங்கள் அம்மா பேர் தான் போடுறாங்க. இவன் எனக்கு ஃபோன் அடிக்கல செமத்தியாக ஒதுல் பேரை வேறு தப்பாக படிச்சிட்டோம், நம்மளை ஏதோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? ஆமாங்க, நிறைய பேர் என்ன பண்ண போகிறோமே தெரியல. அப்போ கூட பையனை தனியாக விட்டு போகிறோம், கடை பிள்ளைங்க அப்படிலாம் நினைப்பேம்மா நான். அப்புறமா தான் இல்லைம்மா இது ஒரு ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறாங்க, ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, நீ தப்பாக நினைக்காதம்மா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலாட்டா மீடியாவில் வந்தாங்க, அப்புறம் சீனு சேனல்லேருந்து வந்தாங்க. அப்புறம் ஒரு சேனலாக வரக்குள்ள அவங்க சொல்லக்குள்ள ஒரு இதை மாதிரி ஒரு தனிமையில் இருந்து இந்த கடந்து வந்து ஒரு கடையை வச்சு இவ்வளோ டேலண்ட்டு இவ்வளோ திறமையாக பேசுகிறவங்க நீங்கள் பயப்படாதீங்கம்மா, உன்னுடைய வாய்ஸை எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு தெம்பே வந்துச்சு. எனக்கு அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கும்போது ஒரு அம்மாவாக உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த எப்படி பண்ணுறீங்க? அதாவது அவன் வேலையில் போய் சார் எங்களுக்கெல்லாம் வேலை காசு கொடுத்துலாம் வேலைக்கு போகிற அளவுக்குல நேர்மையான முறையில் படித்து இதனால ரங்கசாமி ஐயா அந்த இந்த பேட்ச் இல்லாத முன்னாடி பேட்சுக்கு எம்எல்ஏவா முதலமைச்சராக இருந்தாங்கள, அப்போ மெரிட்டில் எடுக்கல, என் பிள்ளை மெரிட்டில் போகல. அந்த ஐயாவுக்கு தான், ரங்கசாமி ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். ஏன்னா என்னை மாதிரி ஒரு ஏழை பிள்ளைங்களாம் அந்த டைம் நிறையா போச்சுங்க வேலைக்கு. அது ரொம்ப கொளுத்து வேலை செஞ்ச புள்ள ஒரு போலீஸுனுக்குள்ளே நிறைய பேர் இந்த கொளுத்து வேலை செஞ்ச புள்ள ஒரு போலீஸ் வேலைக்கு போய்க்கிறான், நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், என்னால் என் பிள்ளை போக முடியலாம் நிறைய பேர் சொல்லி காதில் வாங்கியிருக்கிறேன். அது நான் வளர்த்த விதத்தினால என் பிள்ளை எனக்கு பெருமை சேர்க்குற விதமாக நடந்துக்கிறான். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க, ஐ மீன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க, எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்குது. உங்கள் எக்ஸஸ்பண்ட் ஐ மீன் உங்கள் கணவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? அதுக்கப்புறம் எங்கள் கணவர் என்னை எங்கெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கு வரமாட்டார். தம்பி வேலைக்கு போனோடனே சுற்றி அவங்க சொந்தக்காரங்களாம் கூட்டு ஸ்டேஷன்லாம் உட்கார வச்சாங்க. எதுக்கு? புள்ள சம்பாதிக்கிறான் சாப்பாடு போடலன்னு, அவங்களுக்கு சாப்பாடு போடலன்னு. அப்போ தம்பி ஏற்கனவே நிறைய இழந்துட்டேம்மா நான், ஒரு 10 பவுனுக்கு மேலே இழந்துட்டேன். அப்போயே ஒரு 2-3 பிளாட் தம்பி பேர் வாங்கிறதுக்கு போல் அவர் பேரில் வச்சோம், அவர் போய் அவங்க தம்பி பேரில் வச்சுட்டாரு. அது எல்லாமே இழந்துட்டு துணி மட்டும் தான் இருந்துச்சு. தம்பிக்கு கால் சட்டை போட்டிருப்பான், நான் சும்மா என்கிட்ட நான் ரொம்ப மாற்றிக்கிறதுக்கு புடவே இருக்காது, யாருன்னா கொடுத்தா தான் வாங்கி கட்டுவேன். 2 ஜாக்கெட்டு, 2 பாவாடை, 2 புடவை யாருன்னா கொடுப்பாங்க பாருங்கள் வேலைக்கு போகல, கொளுத்து வேலைக்கு போகல, அதை வாங்கி எடுத்து கட்டுவேன். ஆனால் எங்கள் பையன் அதெல்லாம் பார்ப்பான். இன்றைக்கி நான் ஒரு புடவைன்னு கேட்குறதுங்காட்டி எல்லாமே செய்கிறாம்மா. அது எனக்கு அது ஒரு சாவுங்காலத்தில் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. அவனை அசிங்கப்படுறதுக்குள்ளே நான் ஸ்டேஷனுக்கு போனேன். என் பிள்ளைய சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டு பிற்பாடு எனக்கு யாருமே வேணாம், என் பிள்ளைக்கு யாரும் கேஸ்லாம் கொடுத்து தொல்லை கொடுக்கக்கூடாது. அப்புறம் எஸ்ஏ கூட்டு நிற்க வச்சு புள்ள இப்படியும் என்னாண்டி நிற்க வச்சு கேட்டாங்க, உன் புள்ள பேர் என்னான்னு பாரதின்னு சொன்னாப்புல. என்ன படிச்சிருக்கிறான், இப்போ தான் 1.5 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்புறம் என் தம்பி சொன்னாப்புல, இதை மாதிரி வயசுலேயே விட்டு போய் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வளர்த்துருப்பாங்க சார், எங்கள் அம்மா மனநிலை எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் கேட்கல. எனக்கு ரொம்ப நம்ம பிள்ளைங்க மனசுல இவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாருமே நடந்து போவாங்க, என் பிள்ளை மட்டும் நடந்து போவோம். எல்லா பிள்ளையும் பேரண்ட்ஸோடு வரக்குள்ளே என் பிள்ளைக்கு அப்பயே மனசில் தோணி இருக்குது பாருங்கள். ஸ்டேஷனில் சொல்லக்குள்ளே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சு தம்பி ஓட்டின்னு போவேன், போய்ட்டு போய் ஸ்கூலில் விட்டு போவேன், டியூஷனுக்கு போவான். இந்த 4:30 மணி வரைக்கும் ஸ்கூலு, 4:30 மணிக்கு மேலே ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி விட்டுட்டு போவேன். 6:30-7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நான் ஏதாவது வரக்குள்ளேயே ஹோட்டல்லே வாங்கி வந்துடுவேன், எதாவது கஞ்சி காசு முடிஞ்சால் காசுவேன். இப்போ ஹாப்பியாக இருப்போம்மா, சண்டைன்னு வந்ததே கிடையாது இன்னி வரைக்கும். இவ்வளோ பிரச்சனைகளை கடந்தும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அண்ட் வீடியோவில் பேசுகிறத பார்த்தா இவங்களுக்குள்ளே இவ்வளோ சோகம் இருக்குமா அப்படின்னு தெரியவே இல்லை யாருக்கும். எங்கள் பையன் பழுதி கூட வானல் வச்சு பழுதி புரியுமா கொசன்னு போயிடுச்சுமானும் சொல்லி கொடுத்துட்டு போவேன். நீ வர லேட் ஆகிடுச்சின்னா வானல் வச்சு அதில் கடுகு ஒரு 2 மிளகா போட்டு 2 ஜீரக ஒன்று போட்டு தாளித்து புழிஞ்சி போட்டு சாப்பிடுப்பா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ மற்ற பிள்ளைங்களை விட நீங்கள் பெற்ற பிள்ளைங்களும் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமாம்,
எனக்கு ஒரு பையன் இறந்தான் பாருங்க, அவன் கூட கால் 2 இருக்காதுமா அவனுக்கு. கால் இடுப்பும் கீழே கால் செயல்படலை. தலை பெருசாகிடுச்சு, நீர் ஓட்டாத, 2 கை மட்டும்தான் பேசுவோம், அது பேச மாட்டான் அப்படின்லாம் சொன்னாங்க. சென்னைக்கெலாம் இட்டுன்னு போக சொன்னாங்க. என்னால் அந்த நிலைமைக்கு இவனை நல்லா படிக்கிறதுனால என்னால் இவனை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. ஒரு கான்ட்ராக்ட் கரெக்டர் வேலை செஞ்சேன். அவர் நல்லா பார்த்துக்குவார் எங்களை. ஒரு ஒரு குழந்தை தீக்காந்து வச்சுக்கின்னு வேலை செய்கிறாங்களா, ஒரு பால் கொடுக்க போனால் கூட அனுப்புவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா கூட பசங்களுக்கு சட்டையெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அவர் இப்போ எல்லாம் இறந்துட்டார், மோகன் சார்னு ஒரு கான்ட்ராக்டர். அதுமாரி நான் போய் வேலை செய்கிற இடத்துலையும் என்னை பார்த்து பாவமாக பார்ப்பாங்க. நான் நல்லா கலவெல்லாம் போடுவோம்மா, ஜல்லி கல்லி மண் எல்லாம் ஆம்பளை மாதிரியே வேலை செய்வேன். மனசில் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கினேன், பையன் நல்ல நிலைமைக்கு போகணும். இன்றைக்கி நம்ம ஒரு கணவன் கையை பிடிக்குள்ளேயே புள்ளன்னு வந்த பிற்பாடு அந்த பொறுப்புலேருந்து விலகிட்டாச்சு. என்னால் அதுலேருந்து விலக முடியலம்மா. இன்றைக்குமே நிறைய கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைய பார்க்கணும். அந்த புள்ள அந்த சிரிக்கக்குள்ளே நம்ம சிரிக்கணும். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னுக்குள்ளே ஏன் கஷ்டம் வந்தது அதை பார்க்கணும். அதை பார்த்து அந்த கஷ்டத்தை என்ன ஒன்றால் முடிஞ்சுது. அதாவது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்ககிட்ட கேட்டு வாங்கி எது வேணாலும் செய்யலாம். அந்த ஒரு காரணம் தான்மா நானே இந்த 350 ரூபாய் சாட்டை சூஸ் பண்ணி கடை நடத்திக்கின்னு வரேன். அந்த ஐடியா யார் கொடுத்தது 350 ருபீஸ்க்கு வித்துடலாம் அப்படின்னு? எங்கள் பையனுக்குள்ளே ஒரு இது இருக்குல்ல, நம்ம அம்மா நான் அப்போல்லாம் நான் வந்து போய் துணி எடுக்குள்ளே 450 ரூபா இருக்கும். அதை விட கம்மியாலாம் கொடுத்தா வந்து நம்ம படித்து பயனடைஞ்ச மாரி நாம் கொடுத்து இன்னொரு 10 பிள்ளைங்க பயனடைகிட்டு இருந்தால் அவன் மனசில் இருந்திருக்கு. இவங்க கொடுத்த ஐடியா தானே அது? இந்த லக்ஷ்மி அம்மா கூட ஏன் பேர் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாக் நின்று போச்சு. ஒன்றுமே செய்வது அறியதே தெரியுது இல்லை. அப்படியே கடை வாங்கி போட்டோம் ஓட. அப்புறம் அதாவது பெங்களூர்லேருந்து வரக்குள்ள ஓடவே இல்லைப்பா அப்படின்னு. இந்த படிமானை பேர் அப்படின்னாங்க. படித்து போட்டு ட்ரெண்டிங் ஆகி விட்டு யாருன்னே தெரியல. நான் டெய்லி மெசேஜை பார்ப்பேன். ஏன்னா வந்திருக்கா மெசேஜ், எப்படி கடை ஓடுதுன்னு கேட்குறாங்க. அந்த ஒரு இம்ப்ரெஷனே ஒன்றுமே இல்லை. கடை நேற்று கூட கேட்டேன், என்னப்பா கேட்டேன் நான், ஏதாவது மெசேஜ் பண்ணாங்களாப்பா, நம்மளை வீடியோ போட்டு போனாங்களா, எதாவது பண்ணாங்களாப்பான்னு. ஆனால் அவங்க போட்டது நிறையா ஓடிச்சுமா. அப்போயே நாங்களும் யார் அதிகமாக அந்த இதில் இருக்கிறாங்க நாங்களும் 2-3 நாளாக செக் பண்ணி பார்த்துட்டோம், கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி அம்மாவில் வீடியோ போட்டாங்களே, அவங்க சொல்கிறீங்களா? அவங்க அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கலையா அவங்கள்ட்ட? அது இப்போ எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இல்லை. நீ நல்லா இருக்கணும் பாட்டி, உன்னோட ஒரு வீடியோவும் நான் பார்த்துருக்குறேன் பாட்டி. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வயசானவங்க இப்போ தான் அந்த பசங்களாம் டை அடித்து போடுங்க வர்றவங்களாம் சொல்லுவாங்கன்னு டை அடிச்சிருக்கான். பழைய போட்டோ காட்டுப்பா அவங்ககிட்ட. அப்போ ஒரு மாதிரி இருப்பேன், ஏதோ எப்படி நம்ம இதுலேருந்து மீண்டு வரப்போகிறோம். இப்போ நம்ம கடையில் 2 வீடியோ போட்டவொடனே ரீச் ஓடி போகுதா, அதை எடுத்து மற்ற கடையில் போடக்குள்ள அந்த புள்ள போயிடுறாங்க. அப்போ நம்மளே நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த தம்பி கூட போடுவாப்புல. இப்போ கொஞ்சம் வயசுக்கு வந்தவொடனே இப்படி இருக்குது வீடியோ அப்படி இருக்குன்னா அசிங்கப்படுதுங்க. நமக்கே நாம் இவ்வளோத்தர கடந்து வந்தோம், நம்ம கடைக்கு நான் தான் போடணும், எடுத்தா இப்போ நானே போடுறேன். ஆனால் இந்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி செம கேள்வி வாங்கினேன் எல்லாருக்கிட்டையும். 2000 கூட வாழல. மூஞ்சி பித்தி என்னப்பா என்ன வீடியோ போடுற நீ? உங்களுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா. இல்லை பசங்கள்லாம் உங்களை ஆதரிக்கிறாங்க, அப்போ அவங்க அதாவது அது என்னமோ ஐடி பேக் ஐடியெலாம் சொல்கிறாங்க நமக்கு ஐடியா. அதுலேருந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையுமே பாட்டின்னா அவ்வளோ நேசிக்கணும். ஒரு திருவிழா வந்து போச்சு, நம்ம ஒரு ஊருன்னா ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் திருவிழா நடக்கும், டக்குன்னு திருப்பி இப்படி தான் வருவாங்க. ஜெர்சி அப்படி செட்டாக வாங்குறது. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ 40 சட்டை எடுக்கிறாங்கன்னா ஒரு சட்டை ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அப்படி இல்லையா ஏதாவது கொடுத்துருவேன். இதை மாதிரி பாட்டி எங்கள் ஊரில் இது மாதிரி இருக்கான்னா இந்தாப்பா எடுத்து போய் கொடுப்பேன். கடைக்கு நேராக வருவாங்க. ஒரு மரக்காணத்துலேருந்து ஒரு பாட்டி வந்தாங்க. அதுங்க சேர்த்து வச்சு இந்த காசுலாம் பாருங்க, நான் வீடியோ போட்டால் 2 M 3 Mலாம் போயிருக்கு. அந்த பொடி காசு, சட்டை ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு பொடி காசு, அதை எடுத்துன்னு வந்து கொடுத்து சட்டை கேட்டாங்க. இந்த அம்மா பாட்டி இதை வச்சுக்கோ, நான் ஒரு பேண்ட்டு சட்டை தரேன், அப்புறம் கொஞ்சம் எப்படி போடாத ஒரு மாதிரி இருக்கிறத வீட்டுக்கு போட்டுக்கிறியாப்பெல்லாம் கேட்டு கொடுத்துருக்குறேன் நான். எதனால சுற்றி இருக்கிற பசங்களையும் அவங்களுக்கும் கம்மியான இதில் கொடுக்கணும், அவங்களும் நல்ல ட்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எதனால வந்தது? அதனால நான் பாதிச்சுப்பட்டுருக்கிறேன்லம்மா சின்ன வயசுலேருந்து. 94லேருந்து இன்றைக்கி 2006 2026 32 வருஷமாக அது அப்படியே நெஞ்சில் சுமந்துன்னு கல் மாரி இருக்குது. இன்னும் செம இருக்குதுமா. திருப்பிப்டிக்கு போனால் இன்னும் கம்மியாக வாங்கணும், கம்மியாக போனால் இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போலாம் வந்து யாருமே வந்து ட்ரீட்லாம் கொடுக்கறது கிடையாது.
ஒரு 350க்கு போயிட்டு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸுக்கு. ம். அப்பாவுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணால் ஒரு சட்டை எடுத்து கொடுத்து பொண்ணுங்கள் பண்ணுறாங்க. அதுமாரி அது அண்ணனுக்கு, தம்பிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சட்டியே போடாத ஒரு நண்பர் யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க பசங்க. என் நண்பன் வாங்கி கொடுத்தான் பாட்டி அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தப்பா கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாதுல்ல உங்களுக்கு? நான் அதை எடுத்துக்கவே இல்லை. முந்தா நாள் கூட ஒரு கமெண்ட் வந்தது, அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுப்பா. நம்ம நிறைய பேர் மீடியாவில் வந்து வந்தவங்களாம் நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுமா. நீங்கள் வந்து உன்னுடைய இது அதுதான் நீ பார்க்கணும். உனக்கு பேசுகிற திறமை இருக்குது, நீ பேசுகிற, அது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, உனக்கு இருக்குது, இதை நீ பயன்படுத்திக்கி. அதுக்கப்புறம் தான் தம்பிகிட்ட சொன்னேன், யாராவது என்னை கூட்டு வீடியோ போட சொன்னால் சொல்லுப்பா, நான் போடுறேன். ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெலாம்? நான் கொடுக்க சொல்லுவேன். அந்த ஒரு மாதிரி திட்டி பேசக்குள்ள ஆதங்கமாக இருக்கும். ஒரே ஒரு செகண்டு 2-3 பிள்ளைங்களுமே அதெல்லாம் ஒரு இது இல்லைம்மா, பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுமா, அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்னா நிறைய பேர் என்னை சட்டையே கொடுக்க வேணான்னு சொன்னவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, துணி கொடுக்காது. ஆமாம், நாங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணோம் தீபாவளி டைமு, லாபமே இல்லை, பசங்களுக்கு கொடுத்தோம். அப்போ வந்து அந்த 350 கடைக்கு துணி கொடுத்தீங்களா, நாங்கள் எடுக்க மாட்டோம். எதனால? நாங்கள் கம்மியாக கொடுக்குறோமா. அவங்களுக்கு வியாபாரம் தரப்படுது அந்த மாதிரி. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த மேனுஃபேக்சர் நம்மளே பண்ணிக்கலாங்கிற உங்களுக்கு. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க பாருமா. அதாவது ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க பாரு. இப்போ வந்து யார் பெருசாக இருக்கிறவங்களாம் சைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. காசு சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குது, இங்கே போனால் அப்படி இப்படியாலாம், அதெல்லாம் கிடையாது. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 350 ரூபா. டைலர் காலைல 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருப்பார். 4 லேடிஸ் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க வந்து செய்கிறாங்க. டக்குன்னு தைச்சி 1 ஹவர்லேயே கொடுத்துரும். இப்போ வேட்டி வச்சுருக்கான், வேட்டி வச்சுருக்கா, ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அப்படி. சரி, ஓகே ஓகே. இந்த 350 ரூபாய் கடையை இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஐடியா வச்சுக்கிறதுனா பீட் பாக்ஸுக்கு போகலான்னு ஒரு, அதான் சொல்கிறேனம்மா, சொந்தமாக ஒரு கடை. இப்போ இருக்கிறது கடை வாடகை எல்லாமே மேனுஃபேக்சர் வச்சுருக்கீங்களா? அது எல்லாமே வாடகைம்மா. இதில் சம்பாரிச்சு தான் 1-2 சம்பாரிச்சு தான் வாடகை, பசங்களுக்கு சம்பளம். அதான் இந்த 4 மாதத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகி தண்டலே வாங்க மாட்டேன். ஒரு 6-7 அட்டை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் தண்டல். 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கீங்க. இப்போ சரி, லாபமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ண? அதாவது எனக்கு சாப்பாடு இருந்தால் போதுமா. இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் போட்டேன்னா எப்படி சம்பளம் கேட்பாங்கல்ல, கண்டிப்பாக. அதனால் எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும். எனக்கு சாப்பாடு, டீ, ஒரு சாயந்தரம் ஒரு பட்டை. இப்போயே பாருங்கள் பாட்டி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் கப்பு, இந்த பிளாஸ்டிக் சாப்பாடில் வச்சு சாப்பிட்றீங்க, காலையில் பார்த்து அதில் சாப்பிடாதங்க பாட்டி, தட்டு டம்ளரில் இதை மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா, அக்கறையாக பேசுகிறாங்கன்றீங்க. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ வாடகை கடையில் இருக்குது, சொந்தமாக கடை ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக. பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் துணியோட விலையை ஏற்றுற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? அப்போல்லாம் இல்லைம்மா, இதை விட கம்மியாக தான்மா கொடுப்பேன். கம்மி 350 விட இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஏன் 350னா அந்த பேர் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிச்சு, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. வந்து இப்பயே நாங்கள் வந்து ஒரு காசு இல்லாமல் வராங்க, கம்மியாக வராங்க. இப்போ சிதம்பரத்துலேருந்து 2 பேரண்ட்ஸ் இட்டாந்தாங்க என்னுடைய வீடியோ, கல்லாட்டா மீடியா சேனலில் பார்த்துட்டு, சீனு சேனலில் பார்த்துட்டு. அப்போ அவங்க வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது கம்மியான ஒரு, அவங்கள பார்த்தாலும் நான் எப்படி இருந்தேனோ அது மாதிரி தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் குறைக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொன்னோன்னே அவங்க மூஞ்சி மாறிச்சு. வீட்டுக்கு போகக்குள்ள காசை எடுத்து கையில் கொடுத்து பத்திரமா பஸ்ஸுக்கு போங்க, போகக்குள்ள ஒரு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். கண்டிப்பாக. சாப்பாடு தானேம்மா, பணம் காசுன்றது அப்புறம், சாப்பாடு போட்டுக்க துணிமணி. ஆமாம், முக்கியம். இப்போ ஒரு பிள்ளை 2000 ரூபா போட்டாலும் அந்த அழகு தான் வரப்போகுது, 350 ரூபா போட்டாலும் அந்த அழகு தான் வரப்போகுது. ஆண்களுக்கு ஒரு சிலவங்க அழகு பார்ப்பாங்க, சட்டை விதவிதமாக போடணும், அதே ஏழ்மையான பசங்களும் போடணுன்றதுனால தான். ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை தாண்டி இருக்கீங்க. இப்போ கடையில் வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க, அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற பொம்பளைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருக்காங்க? இப்போ வந்து போலீஸ் யூனிஃபார்ம்லாம் தச்சு தரேன்னு வீடியோ போட்டேன் மேம். போலீஸ் யூனிஃபார்ம் தச்சு தரேன் வீடியோ போட்டேன். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆர்டர் கொடுத்து 30 சட்டைன்னு 60 சட்டை கொடுத்துக்கிறாங்க. அப்போ கடையில் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த காலையில் 9 மணிக்கே வந்துட்டாங்க, 10 மணிக்கு வர்றவங்க 9 மணிக்கே வந்துட்டாங்க.
5:30 மணிக்கு போடுறவங்க லேடிஸ்லாம் 5:30 மணிக்கு போயிடுவாங்க. ஜென்ட்ஸ் இருக்கிறவங்க 8:30 மணி 7:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை விட அப்புறம் என்னம்மா வேணும்? அங்கே இங்கே வந்தோம்னா காலையில் இப்போ சனிக்கிழமைனா நிறைய பேர் பாட்டி கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. வெளியூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ பிள்ளைகிட்ட சொல்லிடுவேன், காலை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா, காலையிலே வந்துடுங்கப்பா, மதியம் வந்துடுங்க, நைட்டுக்கும் வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு அப்போ தான் டைமு. ஏன்னா ஆயா கடைக்கு போய் கூட்டம் நெரிச்சிலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னெலாம் வந்து வெளியில் நின்று கூட்டமாக இருக்குமா. இப்போ ஐடி போனதுலேருந்து எங்ககிட்ட கூட்டமே இல்லை. அந்த ஐடி நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், என்ன ஊருப்பா, கர்நாடகா, கேரளா, நிறைய ஊருக்கு கொரியர்லாம் போட்டிருக்கிறோம். அவங்களாம் வந்து இப்போ புது ஐடி ஆன் பண்ண உடனே அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்க. அவங்க வந்து இந்த ஐடி ஜாயின் பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் கழிச்சு ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஐடிக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 63.8 ஃபாலோவர்ஸ் இருந்தது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா 85 கிட்ட வந்து 86 கிட்ட வந்துச்சு. சீக்கிரமே மில்லியன்ஸ் அடிச்சிருவீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை சுற்றி ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம் இருந்திருந்தாலும் உங்கள் பிள்ளைங்கள்லேருந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வரைக்கும் இப்போ எல்லோரும் நல்ல மனுஷங்களாக அமைஞ்சிருக்காங்க. இந்த வயசுலேயும் இவ்வளோ எனர்ஜியாக ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. உங்கள் தொழிலும் நீங்களும் மென்மேலும் வளரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிம்மா. பிக் பாக்ஸுக்கு போக விட்டிங்கன்னா அதில் காசு வந்துச்சுன்னா எடுத்து பசங்களுக்கு. விஜய் சேதுபதி இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவங்கள பிக் பாஸ்க்கு கூப்பிட்டுக்கோங்க. சார் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்கள் பிக் பாக்ஸுக்கு வரேன். நான் எனக்குள்ளே நிறையா இருக்குது. ஏழை பசங்களுக்கெல்லாம் நான் வந்து 350 ரூபா சட்டையை விட இன்னும் கம்மியாக கொடுக்கணும். என்னை நம்பி 10 குடும்பம் இருக்குது. நான் அப்படியே விட்டு போகலம்மா. இந்த 4 மாதமா அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களும் அந்த டைமுக்கு தான் சம்பளம் போடணும்னு சொல்லலை பசங்க. கரெக்டாக 5 தேதி இப்போ 1ஆம் தேதிலாம் போடுறாள். அந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஓட வாங்கினாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நன்றி சொல்கிறேன்னும்மா அந்த வீடியோவில். என் கடை பிள்ளைங்களும் சரி, நான் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையும் சரி, எனக்கு நான் அது கேட்ட இடத்துல துணி கொடுக்குறாங்கல்ல, கடனாக இது ஓட்டிட்டு தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் சரி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கீழே இருக்கக்குள்ளே எனக்கு எவ்வளோ பேர் மேனுஃபேக்சரில் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப போட மாட்டேம்மா. ஒரு 3000, ஒரு 4000, ஒரு 5000க்கு தான் போடுவேன். இந்த காலத்தில் அது கூட யாரும்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் தான் எங்கள் பையனோட கடை பசங்களோட இதுவும் நான் நிறைவேற்றணுமா. நான் எனக்கு 54 வயசாகிடுச்சு சார். வயசானவங்கன்னு பார்க்காதீங்க, என்னை பிக் பாக்ஸில் கூட்டுங்க. என்னை நம்பி நிறையா இருக்குது. இந்த 350 ரூபா கடை நான் இறந்து பிறகு கூட என் கடை பிள்ளைங்க வந்து உட்காந்து அதை மெயின்டைன் பண்ணணும். என் பையன் இருக்கான். எல்லாருமே இப்போ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்களாம் நான் இல்லைன்னா வந்து பார்த்துக்க மாட்டிங்களா? என்ன பார்த்துக்கோ. என்னம்மா எதை தப்பாக தெரியுதாம்மா? நான் இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போவுமே அதேமாரி யாருனாச்சும் இப்போ இது மாதிரி ஆடு கூட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்கன்னா நான் போய் செய்வேன். ஏன்னா நான் சிறுக இப்போ இது பண்ணி தான் அந்த கடை வந்திருக்கிறேன். சொந்தமாக எனக்கு மாதம் வாடகை வரக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வியாபாரம் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்குல்ல. இப்போது அந்த பசங்க ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இல்லை மேம். ரீசார்ட்டை வருது. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மேம். எங்கேருந்து வராங்க ஓரளவுக்கு, ரொம்ப இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு வராங்க. அதான் நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும், பிக் பாஸ் போகணும், சொந்தமாக கடை வைக்கணும், உங்களோட எல்லா ஆசையும் நிறைவேறணும். ஏன்னா இப்போ வேலைக்கு போனாலும் என்னால் வந்து செய்ய முடியாதுமா. 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால்தான் ஒரு வாய்ப்பு நான் பார்ப்பேன். எப்போ 10 நாளைக்கு இவ்வளோ காசு தரேன்றாங்க. நான் போய் அங்கே பேசுகிறேன், பெருக்கிறேன், ஏதாவது பண்ணுறேன், எனக்கு கொடுப்பாங்களான்னு கூட கேட்டிருக்கிறேன். நான் கேளுங்களேன், பசங்க கேட்டுக்கிறேன் தானேப்பா. அதெல்லாம் ஒரு சொல்லுவோம், உன்னை கூப்பிடவே மாட்டாங்கம்மா, நீ வயசாகிட்டுமா அப்படின்னு. கடை பசங்க சொல்லுவாங்களா? பேசுவாங்க. ஒரு பசங்களாக தானே நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இப்படி இருக்கிறேன்னேம்மா இப்படிலாம் இப்படி சொல்லுவானுங்க. ஏம்மா இதை மாதிரினா டைம் கிடைக்குள்ள கிட்ட வந்து பேசுவானுங்க. நான் ஃபஸ்ட்டு உள்ளாரே உட்கார மாட்டேன், வெளில தான் உட்காந்துருப்பேன். கடைக்கு வெளியே உட்காந்துருப்பீங்க. கல்லாவண்டு. ஏன்னா ஒரு டைம் உட்காந்து பார்த்தோமா, அதுங்க படிக்கிற மனசில் ஓனர் மாரி நம்ம காமிச்சோம்னு வச்சிங்களா, அது ஓனராக இருக்கும். நம்ம ஒரு அம்மா மாதிரி காமிச்சின்னு வச்சிங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் வெளியில் வந்துட்டு இல்லைப்பா, அதை பசங்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டேன். கல்லாவில் உட்காரக்கூடாதுப்பா. நீங்கள் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா இருக்குதுங்க. வந்து ஒரு அம்மா மாதிரி இருக்க உங்களை பார்த்துருக்குறேன். ஒரு அம்மானா என்ன பண்ணணும், நம்ம கீழே இறங்கி தான் இருக்கணும். நான் அன்னையிலேருந்து இந்த கல்லாவே எடுத்து யாரை கட்டியாச்சு வெளியில் சேர் போட்டு உட்காந்து நினைக்கிறேன். பிக் பாக்ஸுக்கு இட்டுன்னு போகிறதுக்கு விஜய் சேதுபதியை என்னை கூட்டுங்க. நன்றிம்மா. எனக்குள்ளே ஒரு லட்சியம் இருக்குது சார். தப்பாக பேசுனாம்மா? இல்லை நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறீங்க உங்கள் மனசில்.